இன்டெஃபினைட் ப்ரோனவுன்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்டெஃபினைட் ப்ரோனவுன்கள் வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது எனிபடி. எனிபடிக்கு தமிழில் யாராவது அல்லது யாரையாவது அப்படிங்கிற மீனிங்கில் யூஸ் பண்ண முடியும். எனிபடிங்கிற வார்த்தையை தமிழில் யாராவது அல்லது யாரையாவது எனும் அப்படிங்கிற மீனிங்கில் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. டு யூ லைக் எனிபடி? டு யூ லைக் எனிபடி அப்படின்னா நீ யாரையாவது விரும்புகிறாயா? டு யூ லைக் எனிபடி அப்படின்னா நீ யாரையாவது விரும்புகிறாயா? ஸோ எனிபடி அப்படின்னா யாரையாவது. டிட் எனிபடி see மோகன்? டிட் எனிபடி see மோகன்? யாராவது மோகனை பார்த்தீர்களா? யாராவது மோகனை பார்த்தீர்களா? யாராவது அப்படின்னா எனிபடி. மேக்சிமம் எனிபடி அப்படிங்கிற வார்த்தையை கேள்விகள் கேட்கும் போதும் நெகட்டிவ்ல இருந்தா யூஸ் பண்ண முடியும். எனிபடிங்கிற வார்த்தையை எனிதிங் போல, எனிதிங்கிற வார்த்தையை நாம கேள்விகள் கேட்கும் போதும் அல்லது நெகட்டிவ்ல யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதே போல தான் எனிபடியும். எனிபடியும் கேள்விகள் கேட்கும் போதும் அல்லது நெகட்டிவ்ல யூஸ் பண்ணும் போதும், நெகட்டிவ்னா நாட், நாட்டுங்கிற அதாவது ஐ டிட் நாட், அந்த மாதிரி நாட் அப்படிங்கிற நெகட்டிவ் வார்த்தை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் எனிபடி யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.